குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி தமிழ் பற்றி பார்க்கலாம். பேப்பர் 1, 2 ரெண்டு பேப்பர்ஸுக்கும் உள்ள ஒரு 100 கொஷின்ஸை தமிழில் பார்க்கலாம். நான் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது தமிழ்லையும் மேக்ஸ்லையும் தான் அதிகமாக எனக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்தது. அதனால் தமிழ் நம்மளுடைய தாய்மொழி. அதனால் தமிழை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸுக்கு, அதாவது ஒரு தடவை கோத்ரூ பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஆன்சரே பண்ண முடியும். பாருங்கள், இலக்கணம் இலக்கணம் இலக்கியத்தில் தான் நிறைய கொஷின்ஸ் வரும். அதனால் இலக்கணத்தை நம்ம பார்ப்போம். இலக்கணம்னாலே ஃபஸ்ட்டு இலக்கணம்னாலே தொல்காப்பியம் தான். தமிழ் மொழியினுடைய மிக பழமையான இலக்கண நூல் இது தொல்காப்பியம். அதே போல் தமிழ் எழுத்துக்களில் உள்ள மொத்த உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12 உயிரெழுத்துக்கள். பாருங்கள், ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு ஆயுதம் அரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வருது பாருங்கள், அரை மாத்திரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சார்பு எழுத்துக்கள் 10, ஐகாரம் இருக்கும், அவகாரம் இருக்கும், மகரம் இருக்கும், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி 10. கப்பல் என்பது இந்த கொஷின்ஸ், இந்த 100 கொஷின்ஸும் ஜஸ்ட் ரீகால் தான், சாம்பிள் கொஷின்ஸ் தான். அதனால் நீங்கள் டீப்பாக இன்னும் நல்லா ப்ரோஸு போய்ட்ரியே நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ அந்த கப்பல் என்பது இடுகுறி பெயர். சொற்கள் 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரிச்சொல் அப்படின்ட்டு 4 வகை. இன்னும் 4 வகை சொற்கள் இருக்குது. திரிசொல், வட சொல்லலாம் இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8. இதே போல் பாருங்கள், முதலாம் வேற்றுமை எழுவாய் தான். ஐயாள்கு இன்னது கண் அப்படின்ட்டு வேற்றுமை உருபுகள் இருக்கு இல்லையா, அந்த எந்த உருபும் வரலைன்னா அது முதல் வேற்றுமை உருபு, அது எழுவாய் வேற்றுமை. ஐயாள்கு இன்னது கண் என்பவை எதன் உருபுகள்? வேற்றுமை உருபுகள். வல்லினம், விகும் இடங்கள், மிகா இடங்கள் புணர்ச்சி. இதே போல் சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்கள் நச்சினை முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல். நச்சினை நல்ல குறுந்தொகை அப்படின்ட்டு வரும் அந்த பாடல். நல்ல குறுந்தொகை என்று அடைமொழியால் அழைக்க குறுந்தொகை. ஒத்தறிவோடு சேர மன்னர்கள் 10 பிறப்பாடும் நூல் எது? 10. 8 தொகை நூல்களில் அகத்திற்கும் பத்துக்கும் பொதுவான நூல் எதுனா பரிப்பாடல். இது நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம். அதனால் நீங்கள் டீப்பாக தமிழ் ஆசிரியர்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ரீகால் தான். இந்த மாதிரி கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணும்போது இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். அப்புறம் முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல் எது பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. நீங்கள் நினைப்பு வச்சுக்கோங்க, மதுரைன்றது பெரிய ஊர், அது மதுரை காஞ்சி அப்படி நினைப்பு வச்சுக்கோங்க. திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர். நெடுந்தொகை அகநானூறு. அப்புறம் தமிழர்களின் வாழ்வியல் வரலாறு புறநானூறு. இங்கே பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டின்னு ஆசிரியர். குறிஞ்சிக்கும் கபிலருக்கும் ரொம்ப லிங்க்கு. குறிஞ்சி பாடிய கபிலர் அவனுடைய பாரியனுடைய மகளை ஆதரித்தவர் இல்லையா, அதனால் குறிஞ்சி கபிலரை நம்ம ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூல் தொகை நூல். நாலடியார். நாலடியாரை இயற்றியவர் யார்? சமண முனிவர்கள். சமண முனிவர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதை கூட ஆற்றில் வரும்போது எதிர்கொண்டு வரும். அதுதான் நாலடியாரா அது திகழ்ந்தது அப்படின்ட்டு கதைகள்லாம் இருக்குது. வேளாண் வேதம், இதுதான் நாலடியார். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133. இது சிம்பிள் கொஷின். அச்சிடப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்க. திருக்குறளை அச்சிடப்பட்ட ஆண்டு 12. திருக்கடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிக்கடுகம் இப்போ நம்மளுக்கு நல்லது தான் செய்யும். சுக்கு மிளகு திப்பிலி, அது நல்லாதனார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் இருக்கு இதெல்லாம். சிறுபஞ்ச மூலத்தின் மனநோய் போக்கும் கருத்துக்கள். 5 வேர்கள் எதனும் ஒப்பிடப்படுகிறது. இங்கே பாருங்கள், பழமொழி 400 3 அரையனார். 2 பழமொழி 400 3 அரையனார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 400 அரை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அப்படின்லாம் வருது பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களும் மிக சிறியது. முதுமொழி காஞ்சி. அடுத்தது பாருங்கள், உலகிலின் உண்மை நிலை விளக்கும் ஏலாதி நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார். உண்மை, இப்போ மேக்ஸ் நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஃபார்முலா வச்சு ரைட்டாராங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகியலின் உண்மை நிலை விளக்கும் கனி மேதாவியார். ஏலாதியுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். தமிழின் முதல் காப்பியம் இது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் சொல்லி தான் மணிமேகலை சொல்லுவோம் இல்லையா, அதனால் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம ரீகால் பண்ணும்போது நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலையினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மதுரை குலவாணிகன் சீத்தலை சாத்தனார். விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட சீவக சிந்தாமணி மனநூல்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்கதேவர். குண்டலகேசி எதிராக எழுதப்பட்ட வாத நூல் எது? நீலகேசி. இந்த குண்டலகேசின்னு இருக்கு இல்லையா, நீலகேசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 காப்பியங்களில் ஒன்றானது இது. 5 காப்பியங்கள் எந்த சமயத்தை தானே? சமணம். 5 காப்பியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமண சமயத்தை சார்ந்தது. மணிமேகலை காப்பியம் எந்த பௌத்த சமயத்தை சார்ந்தது? இங்கே பாருங்கள், பக்தி இலக்கிய சிற்றிலக்கியங்களை பார்ப்போம். சைவ திருமுறைகள் 12 திருமுறைகள். 4000 நாதமொழிகள். தொகுத்தவர் யார்? நாதமொழிகள். 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார். நம்பி. இதெல்லாம் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியிலையும் வரும் இந்த கொஷின்ஸ் எல்லாம். பெரிய புராணம் சேக்கிழார். கிழார் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கிழார் அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. பெரிய புராணம் சேக்கிழார் அப்படின்னா. சூடி கொடுத்த சுடர்வழி ஆண்டாள் தான். சூடி தந்த சுடர்வழியே ஆண்டாள். தமிழ் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை? 96 வகை சிற்றிலக்கியங்கள். தமிழின் முதல் கலம்பக நூல் எது? நந்தி கலம்பகம். நந்தி சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி நந்தியை பார்ப்போம் இல்லையா, அப்போ நந்தி கலம்பகம் நினைப்பு வச்சுங்க. முதல் கலம்பக நூல். பரணி கலித்தாழி செயலானது.
கலிங்கத்து பரணி நாசிரியர் செயங்கொண்டார். பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை கொண்டது. அதுக்கடுத்து காப்பியங்கள் மரபு கவிதைகளை பற்றி பார்ப்போம். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 6. கம்பர் அவர் இயற்றிய கம்பராமாயணத்துக்கு என்ன பேர் வச்சார்? ராமாவதாரம்னு வச்சார். சிலவங்க ராம காதைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ராமாவதாரம் தான் வச்சார். கல்வியில் பெரியன் கம்பன் என்று படப்படுற உலகளாவிய பழமொழி. வில்லி பாரதம் அதில் பேர்லேயே வந்திருப்பாங்க. வில்லி புத்தூரார். தேம்பாவணி வீரமா முனிவர். தேம்பாவணி அப்படின்னாக்கா வீரமா முனிவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரா புராணம். சீரா புராணம்னாக்கா உமர் புலவர். இதெல்லாம் நம்ம அப்படியே என்னது இடுகுறி பேர் மாதிரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சீரா புராணம் யாருடைய வரலாற்று? நபிகள் நாயகம், முஸ்லீம்ஸுடைய அது ஒரு வரலாறு. நபிகள் நாயகத்துடைய வரலாறு. பாஞ்சாலி சபதம் என்ற காப்பியத்தை சுப்பிரமணிய பாரதியார், நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த மகாகவி புரட்சி கவி பாரதியார் எழுதியதான் அந்த பாஞ்சாலி சபதம். இங்கே பாருங்கள், அழகின் சிரிப்பு பாரதிதாசன். பாரதியாருடைய மாணவன் தான். இந்த மாணவன் இல்லை, அவர் பிடிச்சி தன்னுடைய தன்னை தாசனாக ஏற்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன். இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். பாண்டிச்சேரிக்கு பெருமை பண்ணவர். தமிழ்நாட்டின் தாகூர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். இங்கே பாருங்கள், தமிழ் உரைநடையின் தந்தை வீரமா முனிவர். தமிழ் உரைநடையினுடைய சிலவங்க திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, ஆனால் வீரமா முனிவர். தமிழின் முதல் புதினம் எது? நாவல். புதினம்னா அது நாவல். பிரதாப முதலியார் சரித்திரம். இங்கே பாருங்கள், பிரதாப சரித்திரம் நாவலின் ஆசிரியர் மயூரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழ் நாடக சந்தையார் பம்மல் கே சம்பந்தம். பம்மல் சம்பந்த முதலியார். இவர் தான் நாடகத்துறையினுடைய தந்தை. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். தந்தை வேறு, தலைமை ஆசிரியர் வேறு. சங்கரதாஸ். பொன்னியின் செல்வன் இப்போ பாருங்கள், நல்லா ஃபேமஸாக மணிரத்ன இயக்குனர் பாருங்கள். அந்த கதையை பேஸ் பண்ணி தான். கல்கி எழுதுறது. அவர் நாவலின் ஆசிரியரார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர், சுவாமிநாத ஐயர். தமிழ்நாட்டின் மஃபசான் என்ற புதுமை பித்தன். நாடகவியல் பதுமார் கலைஞர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. இனிமேல் தந்தைன்னு வர்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைமலை அடிகள். தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு. மகோபாத்தியாய உவே சாமிநாத ஐயர், பெரிய வாத்தியார். தமிழ் தாத்தா சாமி. அவர் நம்மளுக்கு தமிழுக்கு நிறைய தொண்டாற்றி உள்ளார். அதுக்கு மகோபாத்தியாய உவே சாமிநாத ஐயர். ஓலைச்சுவடிகளை தேடி அச்சில் பதிப்பித்த தமிழ் விட்டவர் யாரும் இங்கே பாருங்கள், தாமோதர பிள்ளை உவேசா. 2 பேரும் தான். உவேசா கூட யார் அந்த தாமோதர பிள்ளையும் ஹெல்ப் பண்ணார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல் எழுத செஞ்சுருக்கார். ஒப்பிலக்கணம் பண்ணியிருக்கார் பாருங்கள். திராவிட மொழிகளை எல்லாம் எடுத்து ஒப்பிலக்கணம் பண்ணியிருக்கார். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில், திருக்குறளின் பெருமையை அறிந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் ஜி. போப்பு பாதிரியார் நினைப்பு வச்சுங்க. அப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். தமிழ் தென்றல் திருவிக்கா. இங்கே பாருங்கள், சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. இப்போ சொல்லின் செல்வர்னு சொல்லிட்டு நம்ம சுகிசிவம் ஐயா சொல்கிறாங்க. அப்போ உரைநடைக்காக சொல்லின் செல்வர் உரைநடைக்காக பாராட்டப்பட்ட பட்டிமன்றத்தில் பேசுகிறார் இல்லையா சுகிசிவம் ஐயா, அவர் சொல்லின் செல்வர்னு புகழ்வாங்க. இப்போ ஆனால் உரைநடைக்காக பாராட்டப்பட்டவர் யார்? அப்போ ராபி சேதுப்பிள்ளை. தேசிய கவி என்று பாராட்டப்பட்டவர் நம்ம பாரதியார். தமிழ்நாட்டில் பிறந்தாலும் தேசிய கவி. ஏன்னா அவர் விடுதலை இயக்கத்துக்காக தன்னுடைய கவிபாடும் திறமையால் என்ன செஞ்சார்? வீறு கொண்டு எழ செஞ்சார். கோளுன்றி நடக்கும் கிழமையின் கோலை தூக்கி கொண்டு வீறு நடை போட்ட மகாகவி பாரதி. அதனால் அவர் தேசிய கவி என்று பாராட்டப்படுவார். ஆங்கிலேயர்கள்லாம் ஹூ இஸ் பாரதி என்று கேட்கும் அளவுக்கு அவருடைய கவிபாடும் வல்லமை கொண்டவர். அவருடைய கவிதைகளில் அவ்வளோ வீரம் செறிந்ததாக இருக்கும். புரட்சி கவிஞர். நம்ம பாரதியாரை மகாகவின்னு சொல்கிறோம், பாரதிதாசனை புரட்சி கவின்னு சொல்கிறோம். பாண்டிச்சேரிக்கு பெருமை சேர்த்தவர்களில் இவரும் ஒருத்தர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக அந்த அரசவை கவிஞராக விளங்கிய நாமக்கல் கவி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நம்பவே யாரு சேருவின்னு சொல்லிட்டு உப்பு சத்தியாகிரகத்தில் பாடினவர். அடுத்தது பாருங்கள், ஓமை கவி சுரதான்றது பேர் இல்லை, அவருக்கு அடைமொழி தான். சுப்புரத்தின தாசனை சுரதான்னு சொல்கிறாங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். கவிதை நூல்கள் பொதுப்பிரிவு. எந்த பிரிவில்? நான் கள்ளிக்காட்டு இதிகாசம். வைரமுத்து இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற கவிஞர் வைரமுத்து. கோபாலபுரத்து மக்கள் நாவலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். கீரான்னு சொல்லுவாங்க அவரை. கி. ராஜநாராயணன். கோபாலபுரத்து மக்கள் கவி. தமிழ்மொழி எந்த நாட்டு மத்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? எந்த ஆண்டுனா 2004. ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் இந்த அகிலன் அண்ட் ஜெயகாந்தன் கடலூர்கார். அவர் என்ன விருது வாங்கியிருக்காரு? ஞானபீட விருது. மிக உயரிய விருதான ஞானபீட விருது. எந்தெந்த நூலுக்குன்னு பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் எந்த நூலில் இடம்பெற்றது? புறநானூறு. கணியன் பூங்குன்றனார் பாடினார். வினையே ஆடவர்க்கு உயிரே இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றது? குறுந்தொகையில். உண்டாளம்மை உலகம் என்று பாடல் இளம்பழுதி பாடல் எந்த நூல்? புறநானூறு.
கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. இருந்த சிதம்பரனார். பகுத்தறிவு பகலவன் பான்னு வருது பாருங்க, பே அப்படின்னு வருது பாருங்க, தந்தை பெரியார். இன்னும் ஒரு 10 கொஷின்ஸ் தான். தமிழ் இலக்கிய நூலாசிரியர்கள் மேற்கோள்கள். தமிழுக்கும் அமுது என்று பேர்னு ஒரு அழகான இசை மிகுந்த பாடலை அனைவரும் ரசிக்கத்தக்க பாடலை பாடியவர் யார்? நம்ம பாரதிதாசன். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரும் படைத்த தமிழ்நாடு. சிலப்பதிகாரத்தை பாராட்டியவர் யார்? பாரதியார். உடம்பாரழியின் உயிராழி, உடம்பை பற்றி அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது வந்து எம்பவர் மேம்படுத்துவதுன்னு சொல்லிட்டு சொன்னவர் திருமூலர். திருமந்தத்தில் நிறைய சொல்லியிருக்காரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், ராமலிங்க அடிகள் வள்ளலார். அதுக்கடுத்தது மக்கள் கவிஞர் என்று பாடப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவியரசு என்று போட்டப்பட்டவர் யார்? கண்ணதாசன். கண்ணதாசன் வந்து நம்ம வாழற காலத்துக்கு முன்னாடி கூட வாழ்ந்தவர் தான். மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம். ஓட்டன் தமிழகத்தினுடைய மாநிலம், அது ஏரி குளங்கள்லாம் ஓரத்தில் நட்டு வைப்பாங்க பாருங்கள், பனைமரம். அந்த பனைமரம் தான் வந்து தமிழகத்தின் மாநில மரம். பாஞ்சாலி சபதம் எந்த வகை பா? சிந்துப்பா. சிந்துப்பாவில் பாடிட்டார். கதை சொல்லி என்று வட்டார இலக்கியத்தின் முன்னோடி எழுத்தாளர் யார்? கீரா தான், கி ராஜநாராயணன். நீங்கள் இது வந்து சாம்பிள் கொஷின்ஸ் தான். இன்னும் கொஷின்ஸ் வேணும்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே பிடிஎஃபாக வேணும்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஐடியை ஷேர் பண்ணுங்கள், இமெயில் ஐடியை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். நானும் மார்க் ஸ்கோர் பண்ணது நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸான படிப்பு தான். ஒரு தொடர் படிக்கிறது, அதாவது தொடர் பயிற்சி தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றும். தேர்வில் அனைவரும் நல்ல மதிப்பெண் பண்ணணும். நம்ம ஆசிரியர்கள் எந்த விதத்துலேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தோல்வின்ற பேச்சுக்கே இடம் இல்லை, வெற்றி தான் நம்ம வாழ்க்கை. ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த தமிழ் வந்து நம்மளுக்கு தோளோட தோல் கொடுக்கும். அதனால் எல்லோரும் அனைவரும் நல்ல மார்க் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.